வணக்கம் நண்பர்களே. இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் தீக்காயான ஒரு வீரர். நீங்களே என்னைக் கொல்லலாம், ஆனால் என் சிந்தனையை இல்லை என்று நம்பியவன். இன்று நாம் பாரத மாதாவின் பரபரப்பான குரலாக இருந்த நெட்ஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வீர வாழ்க்கையை பற்றி அறியப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களை ஊக்குவிக்கும் உணர்வுபூர்வமான பயணம் இது. இது 1897 ஒடிசாவின் கட்டக் நகரம். ஆங்கிலேய ஆட்சியின் கோர காலம். ஒரு வளமான வீட்டில் பிரம்மானந்த போஸ் என்ற சட்டத்துறையில் உள்ள வழக்கறிஞருக்கும் பிரபாவதி தேவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறார். அவர் பெயர் சுபாஷ் சந்திர போஸ். சிறுவயதிலேயே சுபாஷின் விழிகளில் ஒரு வகை தீபம் இருந்தது. மற்ற பிள்ளைகள் விளையாடும்போது இவரோ புத்தகங்களை வாசித்தார். ஆழ்ந்த எண்ணங்களோடு, நேர்மை நிறைந்த மனதோடு. அவர் மீது தாயின் செம்மையான தமிழ் வங்க பாசமும் தந்தையின் நாகரிகத் தூண்டலும் நிரம்பியிருந்தது. பலரும் அவரது அன்புக்குரிய நண்பனாக இருக்க விரும்பினார்கள். ஆனால் அவர் அழகிய தனிமையை விரும்பியவன். பிரசிடென்சி கல்லூரியில் அவர் மாணவனாக சேர்ந்தபோது இந்திய மாணவர்களை கீழ்த்தரமாக பேசிய ஒரு ஆங்கில ஆசானை திறமையாக எதிர்த்தார். அது அவருக்கு வெளியேற்றம் என்ற தண்டனையை தந்தது. ஆனால் அதுவே வாழ்க்கையின் முதல் கிளர்ச்சி. இவர் அங்கிருந்து விலகி ஸ்காட்டிஷ் சர்வதேச கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார். அங்கு இவரின் ஆழ்ந்த தமிழும் கணிதமும் கலையும் ஒட்டுமொத்தமாக வளர்ந்தன. குடும்பத்தின் அழுத்தத்திற்கு இணங்க இவர் ICS தேர்வுக்காக இங்கிலாந்து புறப்பட்டார். இங்கிலாந்தின் கருப்பு மேகம் சூழ்ந்த தெருக்களில் ஒருவன் தனது நாட்டின் வெப்பத்தையே நினைத்து கொண்டான். இவர் ICS தேர்வில் 10லும் 10 வெற்றார். ஆங்கிலேய அதிகாரிகள் கூட அதிசயித்தனர். ஆனால் அவர்கள் தரும் பதவியை ஓர் அடிமைத்தனமாகவே நினைத்தார். ஓர் நாள் அவர் தன்னிடம் சொன்னார், இந்த பதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் நாட்டுக்கு நான் செய்பவைதான் என் பணிக்கூடம். இந்த முடிவும் ஒரு மிரட்டும் தன்மை கொண்டது. ஆனால் அவர் பயந்தவரல்ல. அதே நேரம் அவர் பெற்ற ஊக்கமும் தூண்டலும் புத்தி வளர்ச்சியும் இந்திய விடுதலையின் வாசலை அடைந்தது. உலகம் அவரை ஒரு அதிகாரியாக பார்க்க விரும்பியது. ஆனால் அவர் வீரனாகத்தான் வாழ விரும்பினார். காந்தியுடன் சந்திப்பு மற்றும் பிரிந்த பயணம். ஒரு கப்பல் சாம்பல் நிற மேகங்களை ஊடறுத்து இந்தியாவை நோக்கி வருகிறது. கப்பலின் மேலடுக்கில் ஒரு கண்கள், தாயகம் பார்க்கும் விழிகள். இந்தியா, என் நாடு, என் சுவாசம். சுபாஷ் சந்திர போஸ் ICS பதவியை நிராகரித்து தேசிய பணி செய்ய திரும்பியுள்ளார். சென்னை, கல்கத்தா, மும்பை எங்கு சென்றாலும் ஒரு வேகமும் எழுச்சியும் கூட்டத்தில் காணப்பட்டது. அவர் பேசிய வார்த்தைகள் தீயில் ஊற்றும் எண்ணெய் போலிருந்தன. ஆனால் ஒரு கேள்வி வந்தது, இந்த நாட்டை எப்படி விடுவிக்கப் போகிறோம்? அதன் பதில் காந்தியை சந்திப்பதே. அது 1921 குஜராத் மாநிலம், சபர்மதி ஆசிரமம். இரு தலைமுறைகளின் சிந்தனைகள் சந்திக்கின்றன. ஒரு பக்கம் அகிம்சை, சகிப்புத்தன்மை, வன்முறையில்லா வழி. மறுபக்கம் வீரம், ஆயுதம், வெடிப்பு போலும் எழுச்சி. நேதாஜி, நாம் கண்ணீர் சொரிந்து சுதந்திரம் கேட்பது போதாது, நம் உரிமையை கைப்பிடித்து வாங்க வேண்டியதுதான். காந்தி, ஆயுதம் கொண்டு வெற்றி பெறனாலும் அது மனிதத்தின் தோல்வியே. இருவரும் உண்மைதான் பேசினார்கள், ஆனால் வழிகள் வெவ்வேறு. காங்கிரஸ் அரசியலுக்குள் சுபாஷ் புகுந்தார். சிறுகாலத்திலேயே யுவகார்களில் ஹீரோ ஆனார். 1938 காங்கிரஸ் தலைவர் பதவிக்கே ஏற்றப்பட்டார். 1939 மீண்டும் போட்டியிட்டு வென்றார். ஆனால் அதே நேரம் காங்கிரசின் மூத்த உறுப்பினர்கள், காந்தியின் ஆதரவாளர்கள் தங்கள் ஆதரவை திரும்ப பெற்றனர். இதுவே நேதாஜியின் மெய்நிகர் போரின் ஆரம்பம். அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். இந்தியாவின் விடுதலைக்கு எனது வழி தனி வழியாக இருக்கும். காங்கிரஸிலிருந்து விலகினார். பின்னர் தொடங்கினார் ஃபார்வர்ட் பிளாக் என்ற புதிய இயக்கத்தை. மக்கள் குழம்பினர். ஒரு பக்கம் காந்தி, மறுபக்கம் நேதாஜி. ஆனால் போஸ் எதையும் எளிதில் துறப்பவர் அல்ல. அவர் மனதில் இருந்தது ஒரே இலக்கு, சுதந்திரம். உலகம் இதற்றை பார்த்து கொண்டிருந்தது. இரு சக்திகள், ஒன்று அமைதியின் வழி, மற்றொன்று சுடுகாட்டின் வழி. போஸ் சிந்தித்தார், நான் கோபத்தால் கிளம்பவில்லை, கோலத்தால் கிளம்புகிறேன். அடுத்து
அவர் எதிர்பார்க்காத திருப்பம். வீடு, விளக்கல், காவல், மௌனம். ஆனால் ஒரு இரவிலே நேதாஜி காணாமல் போனார். மைக். அடுத்த கட்டம் ஒரு ஆணின் சாகசம், டிஸ்கைஸ், எஸ்கேப். இந்தியன் நேஷனல் ஆர்மியின் விதை. இந்தியாவிலிருந்து தப்பித்தல், படான் வேடம், மர்ம பயணம். இது ஒரு இரவாக இருக்கிறது. வெளியில் மழை படித்து கொண்டிருக்கிறது. சத்தமில்லாத சாலையில் ஒரு கார் நெளிகிறது. அதன் பின் இருக்கையில் ஒரு தேசபக்தி தீவிரவாதியின் மௌன தீர்மானம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தன்னை காவலில் வைத்திருந்த பிரிட்டிஷ் கண்களையே ஏமாற்றி தப்பிக்கிறார். காலம் ஜனவரி 16, 1941. இடம் எல்லின் வீதி, கல்கத்தா. கலை பாதையை விட்டு கண்ணில் தீ கொண்டு இந்திய விடுதலைக்காக போஸ் தப்பிச் செல்வது ஒரு சாகசமாகவே இருந்தது. அவருடைய தம்பி சரச்சந்திர போஸ், உறவினர் மற்றும் சில நம்பிக்கையுள்ள நண்பர்களால் சுபாஷ் தயாராகிக் கொண்டார். அவர் தனது மூக்கை வளைத்து, தாடி வளர்த்து பிடித்த மஞ்சள் நிற டர்பன் கட்டிக்கொண்ட பஷீர் முகமது என்ற ஒரு முஸ்லீம் படான் வேடத்தில் பயணிக்கத் தொடங்கினார். அந்த வேடம் மட்டுமல்ல, அவர் நடையும் பேச்சும் கைசைகைகளும் படான்களின் வழியில் மாறியது. ஒரு தேசபக்தியின் நடிப்பு நிஜமாகவும் உயிர்ப்பனையாகவும் இருந்தது. போஸ் ஒரு மூத்த மத குருவாக நடித்து பயணிகளை ஏமாற்றி ஜார் மசூதியுடன் காபுல் நோக்கி ரயிலில் பயணிக்கிறார். வருமான வரி அதிகாரிகள், ரயில்வே காவலர்கள், போலீசார் அனைவரும் சுற்றிலுமிருந்தும் ஒரு பார்வைக்கும் அவர் சிக்கவில்லை. அவரது உறுதியும் அமைதியும் ஒரு புனித நதியைப் போல இருந்தது. அதிக பேசாதவர், ஆனால் பெரிய நடவடிக்கைகள் எடுப்பவர். சுமார் 2000 கிலோமீட்டர் பயணத்துக்குப் பிறகு அவர் ஆப்கானிஸ்தானில் காபூல் நகரத்தை அடைந்தார். அங்கு ஜெர்மன் தூதரகத்தின் உதவியுடன் அவர் அடுத்த பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார். அவரை இந்தியாவில் தேடிய பிரிட்டிஷ் அரசு அவரது முகம் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த தப்பிச் செல்லும் வழி இந்திய விடுதலைக்கான மிக முக்கியமான திருப்பமாக ஆனது. இது ஒரு மனிதனின் வீர பயணம் மட்டுமல்ல, இது ஒரு தேசத்தின் எதிர்காலத்திற்கான ஒளியெழுச்சி. காபூல், பின் ரஷ்யா, பிறகு ஜெர்மனி. சுமார் 90 நாட்கள் பயணித்த பின் போஸ் ஜெர்மனியில் ஹிட்லரை சந்திக்க தயாராகிறார். அது இன்னொரு அதிரடியான அத்தியாயம். ஆனால் இந்த ராத்திரியிலிருந்து ஒரு புது புத்துணர்வான நேதாஜி பிறந்துள்ளார். அவர் இனி அரசியல்வாதியல்ல, ஒரு இராணுவத் தலைவன். பின்வரும் பயணத்தில் அவர் ஐஎன்ஏவின் விதையை விதைக்கிறார். தில்லிக்கு செல்கிறோம் என்னும் முழக்கம் தயாராகிறது. ஐஎன்ஏ உருவாக்கம் மற்றும் தேலி செல்க முழக்கம். காலம் 1943. இடம் சிங்கப்பூர். ஜப்பானிய போர்ப்படையுடன் சேர்ந்தார் போஸ். ஒரு பொதுவான நோக்கம், பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவில் இருந்து விரட்ட வேண்டும். அந்த நோக்கமே உருவாக்கியது ஐஎன்ஏ, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவம். இது இந்தியாவின் உள்நாட்டில் செயல்படாத ஒரு இராணுவம் அல்ல. இது வெளிநாட்டில் வளர்ந்து தேசிய சுதந்திரத்திற்காக ஆயுதம் எடுத்தவர்கள். ஐஎன்ஏ என்பது ஒரு இராணுவம் மட்டும் அல்ல, அது ஒரு தேசிய உணர்வின் அடையாளம். மத வேறுபாடு இல்லை, மொழி வேறுபாடு இல்லை. ஒரே தேசம், ஒரே குரல். தில்லிக்கு செல்க. நேதாஜியின் முழக்கம் சிங்கப்பூரில் இருந்து இந்திய எல்லை வரைக்கும் இடம்பெற்றது. ஐஎன்ஏ வீரர்கள் தங்களை அனுசரணை அல்லாத சுதந்திர போராளிகள் என கருதினர். இதில் ஒரு முக்கியமான உணர்ச்சி, பெண்கள் கூட போர்க்களத்தில் இணைந்தனர். நேதாஜி உருவாக்கினார் ராணி லக்ஷ்மிபாய் ரெஜிமெண்ட். ஆயுதம் எடுத்த இந்திய பெண்கள் இராணுவம் முதல் முறையாக ஐஎன்ஏவில் தோன்றியது. தலைவர் லக்ஷ்மி சாகல். இது இந்திய மகளிர் சுதந்திரத்தின் முதற்கட்ட புரட்சி. ஐஎன்ஏவை போஸ் பிரிட்டிஷ் இந்திய எல்லையை நோக்கி மார்ச் செய்ய வைத்தார். அவருடைய குரல், இன்று நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கலாம், நாளை இந்தியா இருக்கப் போகிறது. சுதந்திரம் என் இலக்கு. இந்த நேரத்தில் அவர் ஐஎன்ஏ வீரர்களுடன் யாங்கூன், அராகென், கிழக்காசிய எல்லைகள் அனைத்திலும் ஜப்பானிய உதவியுடன் தாக்குதல்களை நிகழ்த்தினார். ஆனால் இந்த பயணம் சுலபமானதல்ல. ஐஎன்ஏ வீரர்கள் போரிலும் சாபங்களிலும் தங்கள் உயிரை விட்டனர். பசிப்பிணி, வெயில், பனிப்பொழிவு. ஆனால் அந்த வீரர்களின் உதடுகளில் ஒரே வார்த்தை, ஜெய் ஹிந்த்.
நேதாஜியோ எந்த நாட்டின் தலைவரும் இல்லாத அளவுக்கு தனது வீரர்களின் உடலில் இருந்தே உணர்ச்சி எடுத்துக்கொண்டார். அவர் ஐஎன்ஏ வீரர்களுடன் கிடைக்கும் உணவை பகிர்ந்தார். தங்கி உறங்கிய கூடங்கள் அதே. ஆனால் ஜப்பானிய இராணுவம் பின்னடைவதுடன் ஐஎன்ஏயும் வீழ்ச்சியடைந்தது. ஆனால் அது தோல்வியல்ல, சமூகத்தின் உள்ளார்ந்த உள்ளத்தில் சுதந்திர தீபம் எரிய வைத்த வெற்றி. நேதாஜியின் ஐஎன்ஏ போராளிகளின் குரல் இந்திய மக்களின் உள்ளங்களில் பயங்கர அலைப்பாய்வை உருவாக்கியது. அதன் விளைவாக ஐஎன்ஏ வீரர்களுக்கு எதிரான விசாரணை வழக்குகள் மக்கள் கிளர்ச்சியாக மாறியது. இது ஒரு தலைமுறை போராடிய சுதந்திரத்தின் முகம். ஒரு வீரன், ஒரு தலைவன், ஒரு தியாகியின் உருவம் நேதாஜி. தில்லிக்கு செல்க என்ற முழக்கம் வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு தேசத்தின் நெஞ்செழுத்தமான போர் வீரக்குரல். ஆனால் இதற்குப் பின் என்ன நடந்தது? அவர் எங்கு சென்றார்? இறந்தாரா? உயிரோடு உள்ளாரா? கடைசி பயணம் மற்றும் மரண மர்மம். காலம் 1945 ஆகஸ்ட் 17. இடம் சைகோவா விமான நிலையம், தைவான். இருள் வீசும் ஆகாயத்தில் ஒரு பழைய ஜப்பானிய விமானம். அந்த விமானத்தின் உள்ளே ஒரு புன்முறுவல் கொண்ட போர்த் தலைவர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒரு யுத்தம் முடியப் போகிறது, ஆனால் அவரது விடுதலைப் போராட்டம் இன்னும் முடிவடையவில்லை. போஸ் அந்த விமானத்தில் ஏறியதும் அவரது பயணம் மர்மமாய் மாறியது. விமானம் புறப்பட்டவுடன் வெறும் 10 நிமிடங்களில் ஒரு விபத்து நிகழ்ந்ததாக ஜப்பான் அறிவித்தது. பாங்கியோ என்ற இடத்தில் விமானம் தரையில் விழுந்தது என்று கூறப்பட்டது. பிளேன் ஃபயர். தீப்பற்றி விட்டது. நேதாஜி உடலில் 3ஆம் படி காயங்கள் ஏற்பட்டது. ஒரு ஜப்பானிய வைத்தியசாலை, நான்மோன் ஹாஸ்பிட்டல். அங்கே அவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் இந்த விபத்து பற்றிய ஆதாரங்கள் எதுவும் தெளிவாக இல்லை. ஒரு புகைப்படமும் இல்லை, ஒரு உடலும் கிடைக்கவில்லை, ஒரு சட்டப்பூர்வ மரண சான்றிதழும் இல்லை. மக்கள் குழம்பினர். அவர் இறந்தாரா? இல்லையா? பலர் நம்பவில்லை. இங்கேதான் நேதாஜி ஒரு மர்ம மனிதனாக மாறுகிறார். ஒரு கோட்பாடு சொல்கிறது, போஸ் விமான விபத்தில் இறக்கவில்லை, அவர் ரஷ்யாவிற்கு ரகசியமாக சென்றார், ஸ்டாலினை சந்திக்க, இந்திய விடுதலைக்கு ஆதரவு பெற. இன்னொரு கோட்பாடு, அவர் ஏற்கனவே ஜெர்மனியிலிருந்தே மறுபெயரில் மாறியிருக்கலாம். மேலும் சிலர் கூறுகிறார்கள், பேஷ்வா பாபா என்கிற துறவியாவதாக போஸ் இந்தியானில் மறைந்திருந்தாராம். இந்திய அரசும் பிரிட்டிஷ் ஆட்சியும் ஜப்பானும் ரஷ்யாவும் யாரும் நேதாஜியின் இறப்பை தெளிவாக உறுதிப்படுத்தவில்லை. 1956, 1974, 2005 3 விசாரணைகள். ஆனால் விடையில்லை. உண்மை எங்கே? மரணம் எங்கே? மர்மம் எங்கே? நேதாஜியின் கடைசி பயணம் ஒரு விமான பயணம் மட்டுமில்லை. அது ஒரு தேசத்தின் நம்பிக்கையின் இருண்ட திரை. ஒரு பயணம் அல்ல, ஒரு வரலாற்று புதிர். அதுவரை போஸ் உயிரோடிருப்பார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மக்களின் இதயத்திலும் ஒரு ஜொலிக்கும் நெருப்பு போல இருந்தது. இன்று வரை ஒரே கேள்வி மட்டும், நேதாஜி எங்கே? என்ஐஏ விசாரணை மற்றும் அதன் தாக்கம். நேரம் 1945 டிசம்பர். இடம் லால்கிலா, டெல்லி. ஆயிரக்கணக்கானோர் காத்திருந்தனர். ஆனால் இது ஒரு வழக்கு மட்டுமல்ல, இது ஒரு தேசத்தின் உள்ளம் சோதிக்கப்படும் தருணம். என்ஐஏ இந்திய தேசிய இராணுவ போராளிகள் மீது தேச துரோக வழக்கு. 3 பேர். கேப்டன் ஷா நவாஸ், முஸ்லிம். மேஜர் ஹூப்சர் செர் திலக் சிங், சீக்ஸ். கேப்டன் லக்ஷ்மி சஹால், பெண், தாய்மகள். இவர்களை பிரிட்டிஷ் அரசு நீதிமன்றில் நிறுத்தியது. வழக்கு எதிர்பார்த்ததை விட பொதுமக்களிடையே வெடிக்கிற வெடிகுண்டாய் பரவியது. இந்தியா முழுவதும் என்ஐஏ வீரர்களுக்கான ஆதரவு சபதமாய் எழுந்தது. திருச்சி முதல் லாக்னோ வரை, சென்னை முதல் அமிர்தசர் வரை மக்கள் கோஷித்தார்கள். ஜெய்ஹந்த், நேதாஜி வாழ்க, என்ஐஏ வீரர்கள் விடுதலை வேண்டும். அரசியல் ரீதியாக இந்த வழக்கே சுதந்திர போராட்டத்தின் தீயை தீவிரப்படுத்தியது. காங்கிரஸ், அகில இந்திய முஸ்லீம் லீக், ஹிந்து மகாசபா எல்லோருமே என்ஐஏ வீரர்களுக்கு ஆதரவு அளித்தனர்.
இதுதான் போஸ் நினைத்த தன்னிகரற்ற ஒற்றுமை. 1946 ஜனவரி நீதிமன்ற தீர்ப்பு வெளியானது. NIA வீரர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று. ஆனால் அவர்கள் பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்திலிருந்து நீக்கப்படுவார்கள் என்ற தீர்ப்பு வந்தது. சட்ட ரீதியாக இவர்கள் பாவிகள் இல்லை. ஆனால் இதை மக்கள் தெரிந்து கொண்டதும் மக்கள் மனதில் NIA ஒரு புரட்சியின் பெயராக மாறியது. இதைத் தொடர்ந்து முக்கியமான மாற்றங்கள் தொடங்கின. இந்திய இராணுவத்தில் கிளர்ச்சி, மும்பை போர்ட் கிளர்ச்சி, மத்திய அரசில் பதட்டம். பிரிட்டிஷ் அரசு உணர்ந்தது, இந்த தேசத்தை இனி பயமுறுத்தி ஆள முடியாது. போஸ் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய குரல் ஒலி பல்வேறு உதடுகளில் ஒலித்தது. இது ஒரு வழக்கின் முடிவல்ல, இது ஒரு தேசத்தின் விழிப்பு. போஸ் திட்டமிட்டது போலவே NIA வழக்கு இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு தீக்கொளுத்திய மின்னல். ஒரு வழக்கின் மூலமாக ஒரு அரசின் முடிவும் தொடங்கியது. நேதாஜியின் பாரம்பரியம் இந்தியாவின் உயிரிழை. காலம் மாறிவிட்டது, உலகம் பல மடங்கு முன்னேறிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு நம்பிக்கையும் ஒரு குரலும் ஒரு கனவும் இந்தியா முழுவதும் ஒலிக்கிறது. ஜெய் ஹிந்த். போஸ் சொன்ன அந்த 2 வார்த்தைகள் இன்று இந்திய இராணுவத்தின் அதிகாரப்பூர்வ கையொப்பமாக உள்ளது. நேதாஜியின் பெயரில் இன்று விராலாக பறக்கும் விமானம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், கொல்கத்தா. லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கும் கல்வி நிலையம், நேதாஜி ஓபன் யூனிவர்சிட்டி, கொல்கத்தா. பள்ளி பாடநூல்களில் அவர் கதை கட்டாயம். 2021 போஸ் பிறந்த நாள் ஜனவரி 23 தேசிய தன்னலமின்றி பணியாற்றும் நாள், பராக்ரம் திவாஸ் என அறிவிக்கப்பட்டது. அவர் உருவம் வெறும் சிலை அல்ல, ஒரு நேச உணர்வின் வடிவம். ஏழை வீட்டுக் குழந்தைகள், பள்ளி மாணவிகள், சமூக சேவையாளர்கள் எல்லோரும் போஸை ஒரு வாழும் முன்மாதிரியாக பார்க்கிறார்கள். தன்னலமின்றி நாட்டுக்காக தியாகம் செய்யும் வீரன் என்ற வரையறையில் அவர் முதன்மை நபர். இந்திய இராணுவம் இன்று INA வீரர்களை பெருமையுடன் நினைக்கிறது. போஸ் உருவாக்கிய ராணி லக்ஷ்மிபாய் படையை இன்று பெண்கள் இராணுவத்தின் முன்னோடியாக காண்கிறோம். நேதாஜி செய்ததெல்லாம் நம் இதயங்களின் மெமரி கார்டில் இருக்கிறது. பஞ்சாபிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்தும் காஷ்மீரிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்தும் நேதாஜியின் பெயரைச் சொன்னால் ஒரு வகை விரைப்பு, ஒரு உயிர் பதட்டம் எழுகிறது. அவரால் இன்று ஒரு புது தலைமுறை இந்தியா பற்றி மிகவும் ஆழமான உணர்வுடன் வளர்கிறது. நேதாஜி இன்று இல்லையென்றாலும் அவர் விதைத்த கனவு நாம் வாழும் சுதந்திர இந்தியாவாக முளைத்திருக்கிறது. அவர் இறந்தாரா, உயிரோடா என்பது வரலாற்றின் குழப்பமாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்ந்தார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. நேதாஜி ஒரு மனிதர் மட்டுமல்ல, ஒரு இயக்கம், ஒரு ஒலி, ஒரு உணர்ச்சி. நண்பர்களே, நம் சுதந்திரம் சுலபமாக கிடைக்கவில்லை. அதன் பின்னால் நெட்ஜி போஸ் போன்ற வீரர்களின் உயிர் தியாகம் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்கள் அபிப்பிராயங்களை பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆக்டிவேட் பண்ணுங்கள். இனி வரும் வீடியோக்களில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த். வணக்கம்.